காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவாளர் வந்து காவலரை தாக்கிறாங்க. ரோட்ல சாலை ஓரமா வண்டி கேட்டு தொடருமா? எம்எல்ஏ ராஜ்குமார் அவர்கள் ரோட்ல இருக்கக்கூடாத இடத்துல காரை வச்சுட்டாரு. நோ பார்க்கிங்ல காரை வச்சா காரை லாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எப்படி நீ என் காரை லாக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதே ஆணவத்தின் அதிகார திமிரின் உச்சம். அதெல்லாம் வந்து மக்கள் சேவகர்கள் அவங்களே வந்து ஏதோ ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னரா இருந்தாலுமே அப்படியெல்லாம் வந்து ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது. சொசைட்டிக்கு வந்து நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவர் ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. அதுதான் போலீஸே அடிச்சிருக்கிறாருங்க. அடிச்சுட்டாரு, போலீஸ அடிச்சுட்டாரு. அது வந்து என்ன சொல்றதுங்க, வக்கீல அடிக்கிறாரு ஒருத்தர், போலீஸ் அடிக்கிறாரு இன்னொருத்தர், அவங்க தரப்பினர். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. இந்த மாதிரி செய்யலாங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மன்னராட்சி. அந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி அகன்றாதான் இது போன்ற ஏன்னாங்க இப்ப என்னன்னா இந்த அதிகார திமிரும் ஆணவமும் அகங்காரமும் மேலேந்து கீழே வரைக்கும் அப்படி குறையோடி போயிருக்கு. கம்ப்ளீட்டா இந்த ஆட்சி அகற்றுனாதான் விடியும் தமிழ்நாட்டுக்கு. இதை ஒத்துக்கவே முடியாது. வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு காவலரை மக்களுக்காக, அதுவும் நேர்மையான ஒரு காவல் அதிகாரியை இப்படி வந்து பட்டப்பகல் அடிக்கிறதெல்லாம் வந்து காவல்துறையே இதை வந்து கண்ணும் காணாதபடியெல்லாம் போகாம சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு தன்னுடைய கூட்டணியில் இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இதை வந்து நடவடிக்கை எடுக்கட்டும். பார்ப்போம். கரூர் சமூகம் வந்து எல்லாருமே அவங்க அரசியல் கட்சி சார்பாக வந்து எழுப்பி தராங்க. திருமாவளவன் கட்சி சார்பாக எழுப்பி கொடுத்தது வந்து ஏதோ காசு போய் சேரல, அதில் பணம் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, நம்ம ஸ்டாக் பண்ணி போயிட்டு இருக்காரு. உண்மையா கருத்து இல்லைங்க, என் கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியும். 2026 தேர்தலில் கஸ்தூரி போட்டியிடத்துக்கு வாய்ப்பு இருக்கா பாஜக சார்பில்? ஐயா, ஜனநாயக நாட்டுல யாரும் தேர்தலை சந்திக்கலாம், மக்களை சந்திக்கலாம். நான் வந்து கட்சியில பதவிக்காகவோ சீட்டுக்காகவோ எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் நான் எதுவுமே அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட நான் வரல. அப்படிலாம் வந்திருந்தா நான் எப்போ வந்திருப்பேன். நான் வந்து உண்மையாக உழைக்கணும். எனக்கு என்னெல்லாம் வந்து எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை தாண்டி உண்மையா உழைக்கணும். இனி இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது, எனக்கு நேர்ந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கணும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு முன்னால நின்று போராடணும் போன்ற விஷயங்களுக்காக தான் நான் வந்து நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறேங்க. இதுல வந்து கட்சி என்னை எது செய்ய சொன்னாலும் நான் என்னுடைய உழைப்பை 100% கொடுப்பேன். மற்றபடிக்கு எம்எல்ஏக்கு நிக்க போறேனா இதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. கட்சி எது சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராகவும் இருக்கேன். கடந்த சட்டசபை கூட்டத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, லைவ் வந்து கட் பண்ணிருக்காங்க. எதிர்கட்சி அதிமுக பயந்தாங்கொள்ளித்தனம்னு பாக்குறாங்க. மக்களுக்கு வந்து திமுகவுடைய பிரச்சனைகளை வந்து துகிலெடுத்து காட்டும் நேரத்தில் நீங்க வந்து கேமராவை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய மண்டவாளத்தை வெளியே தெரியாம பாதுகாக்க முயற்சி பண்றீங்க. ஆனா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதை யாராலும் மறைக்க முடியாது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருளாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.